ஒவ்வொருவரும் எழுந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்பொழுது ஒவ்வொருவரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள அணுகி அவங்க மேலே அவங்க கிட்ட கையை கொடுத்து, கர்த்தர் நிச்சயமாகவே இன்று உங்களை விடுதலை செய்வார் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பாப்பா எழுந்துங்க, எழுந்து சகோதரர், நீங்கள் சகோதரராய் கூடி வரும் பொழுதெல்லாம் அவங்களை ஆசீர்வதித்து அவங்க மேலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவது, ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் பரிசுத்த வாழ்த்துதல் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னத்தில் பார்க்கிறவர்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு வாழ்த்துதல் செலுத்துகிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். இன்றைய தினத்தில் ஒருவேளை வியாதியில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே விடுதலையை உண்டாக்குவார், ஆசீர்வாதங்களை உண்டாக்குவார். கர்த்தருடைய வார்த்தை அதை செய்யும், கர்த்தருடைய பிரசன்னம் அதை செய்து முடிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கொள்ளும், கைகளை தட்டி அந்த விசேஷமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நினைத்து நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். உங்களுடைய வேத புத்தகங்கள் இருக்குமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் அதுக்கான வார்த்தைகள் விவரங்களை அழகாக உங்களுக்கு போடுவார்கள். விசேஷமாக நாம் இன்றைய தினத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வியாதியிலிருந்து நிச்சயமாக விடுதலை. தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். எபிரேயர் 3:1 உங்கள் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உன்னித்து கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கவனிக்கும் பொழுது நமக்கு அநேக வெற்றிகளும் வார்த்தையின் வெளிப்பாடுகளும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நம்ம இயேசு என்னென்ன விதங்களிலே அவர் சுகமாக்கினார், என்னென்ன விதங்களிலே ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார், அதை நம்ம தியானிக்கும் பொழுது, அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாகவே வியாதியிலிருந்து விடுதலை உண்டு. அல்லேலூயா. எனக்கு எதுவும் வியாதி இல்லைங்க, எனக்கு எதுவும் பலவீனம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. நம்ம 2 கேட்டகரியில் இருக்கிறோம். ஒன்று, நாம் நமக்காக ஜெபிக்கிறோம். வியாதி வந்ததுக்கு அப்புறம் இல்லை, வருவதற்கு முன்பாகவே நாம் ஜெபிக்கணும். 2வது, நாம் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிற காரியம். உங்களுக்கு தெரிந்த நம்முடைய பெற்றோர்கள் இருப்பாங்க பலவீனத்தோடு, அல்லது பிள்ளைகள் இருப்பாங்க பலவீனத்தோடு, அல்லது சகோதர சகோதரிகள் இருப்பாங்க பலவீனத்தோடு கூட. அவங்களுக்காக நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் கடைபிடிக்கலாம். அல்லது இந்த வார்த்தைகள் எதெல்லாம் தெளிவுபடுத்தும்னா, எய்தர் உங்களுக்காகவும் சரி, உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்காகவும் அழகான ஒரு விடுதலையை உண்டாக்கி கொடுக்கும் என்று நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசேஷமாக இதில் வருகிற இந்த ஒவ்வொரு எடுத்துக்காட்டிலும் வருகிற அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நம்ம செய்து கடைபிடித்து நம்ம வெற்றியை பெற வேண்டும். அல்லேலூயா. நிறைய அந்த வசனங்கள் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. அப்போ அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அது உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, அந்த 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 அடிப்படை, எந்த அடிப்படையில் நம்ம அதை செய்யணும், எந்த அடிப்படையில் அந்த விடுதலையை கொண்டு வரணும், எந்த அடிப்படையில் அந்த ஆரோக்கியத்தை கொண்டு வரணும், குணமடைகிறதுக்கான நெசசிட்டி என்னது, மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்னது சொல்றது, அந்த அடிப்படையை சந்திக்கிறது, அந்த தேவையை நம்ம சந்திக்கணும். அந்த அளவுக்கு போகும்பொழுது என்ன ஆகுது, அந்த மீட்டிங் த கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்களே, மீட்டிங் த கண்டிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணும்பொழுது என்ன நடக்குது, அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ கூர்ந்து கவனிங்க, குறிப்பெடுத்து கொள்ளுங்க. என்ன பண்ணுங்க, மீட் த ரெக்வயர்மெண்ட், மீட் த கண்டிஷன்ஸ், அப்ளை த பிரின்சிபிள்ஸ், அப்ளை த மெத்தட்ஸ். ஆண்டவர் என்னென்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணார், வகை வகையான மெத்தட்ஸ், அது எல்லாவற்றையும் நம்ம தியானிக்க முடியாது. இருக்கிற நம்ம அந்த 1 மணி நேரத்தில் நம்ம குறைந்தபட்சம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது நாம சொல்றது என்னன்னா, உன் அதிகாரமும் உன் வல்லமையையும் நீ எடுத்து பயன்படுத்து. உன் அதிகாரத்தையும் உன் வல்லமையையும் நீ எடுத்து பயன்படுத்து. லூக்கா 4வது அதிகாரத்திலிருந்து இந்த வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ உடைய ஒரு பிரியமான ஒன் ஆஃப் த சீஷர் யாரு அப்படின்னா பேதுரு வீட்டுக்கு ஏசப்பா நுழைகிறார். அந்த சமயத்தில் ஏசப்பா பேதுருடைய வீட்டுக்கு போகும்பொழுது அங்க வீட்டுக்குள்ள அவங்களுடைய மாமியார் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, ஜுரத்தோட. எப்படிப்பட்ட ஜுரம் அப்படின்னா, ரொம்ப கடுமையான ஜுரத்தோட அவங்க இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஜுரம், ரொம்ப
கடுமையான ஜுரம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடும் ஜுரத்தில் அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இயேசு அங்கே போகும்பொழுது அவரை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இயேசுவை என்ன பண்ணுறாங்க? அவங்க வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்ட பொழுது இயேசு லூக்கா 4:39 படி அவர் அவளிடத்தில் குனிந்து, பேதுருடைய மாமியினிடத்தில் அவர் அருகாமையில் வருகிறார். அவர் உற்று பார்க்கிறார். குனிந்து அவர் சொல்றாரு, அந்த ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அதாவது இது தமிழ் நமக்கு ஒழுங்காக புரிய தெளிவாக வரல. ஆனால் ஆங்கிலத்தில் அது என்ன இருக்குதுன்னா, ஜீசஸ் rebuked the fever to leave. அது விலகி போகும்படியாக இயேசு என்ன பண்ணாராம்? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அந்த இடத்துல கட்டளையிட்டார். எதை நோக்கி? அந்த ஜுரம் நீங்கும்படி அவர் கட்டளையிட்டார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இங்க ஒரு அடிப்படை என்னன்னா, இதுக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அவரு ஒரு தேவாலயத்துக்கு போகிறாரு. இந்த சம்பவம் தேவாலயத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு தான் அந்த வீட்டுக்கு வர இருப்பாருங்க. தேவாலயத்திலையும் அங்கு ஒரு பிசாசு பிடித்திருந்த மனிதனை அவர் பார்க்கிறார். அங்கே என்ன பண்றார்? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கூட அந்த பிசாசு அவனை விட்டு நீங்கும்படியாக அவர் என்ன பண்றாரு? he rebuked the demon அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அவர் என்ன பண்ணாராம்? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கட்டளையிட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்த வீட்டில் அந்த ஜுரத்தையும் அவர் எப்படி கையாளுகிறார் என்றால், எப்படி பிசாசை கையாளுகிறாரோ அதே விதத்தில் அவர் அந்த வியாதியையும் கையாளுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வியாதி என்னவா இருக்கிறது? அது தேவன் தந்தருளினதா அல்ல. அது ஒவ்வொன்றும் என்ன? அது பிசாசினிருந்து வருகிற ஒரு பிடியாக அது இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவர் அதை பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறாரு? எப்படி பிசாசை எதிர்த்து நிற்கிறோமோ அதே மாதிரி தேவ வசனம் என்ன சொல்லுது? நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வசனம் சொல்லுகிறது. இங்க இயேசு அதை எப்படி டீல் பண்றாரோ அதே விதத்துல அந்த ஜுரத்தை அவர் டீல் பண்றார். அல்லேலூயா. அதே விதத்துல அவர் என்ன பண்றார்? எதிர்த்து நிற்கிறார். அதே விதத்துல ரெபியூக் பண்ணுகிறார். அதே விதத்துல அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் கட்டளையிடுகிறார். நீங்க அதை எப்படி அணுகுகிறீர்கள்? அல்லேலூயா. நாம் அதை எப்படி அணுகுகிறோம்? அல்லேலூயா. இன்றைக்கு பிரச்சனை இயேசுவினிடத்திலிருந்து அல்லது தேவனிடத்துல அவர் கொடுக்கல நம்ம சொல்லவே முடியாது, சொல்லவே கூடாது. ஏனென்றால் அதிகாரத்தையும் வல்லமையும் ஒருத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ரெண்டுத்தையும் கொடுக்காம இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அவரை தேவனே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம், அவரை சில காரியங்கள் நம்ம கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து விடுத்து விட்டார். அல்லேலூயா. அவர் செய்ய வேண்டியவை ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அவர் கொடுக்க வேண்டியவைகளை அவர் கொடுத்து முடித்திருக்கிறார். All we need to do is meet the requirement, meet the condition. நாம எடுத்து பயன்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இது முதல்ல இதுக்கு நமக்கு ஒரு அடிப்படையா ஒன்று தெரியணும். இது உண்மையிலே அதிகாரம்ன்றது என்னது? ரெண்டு காரியங்கள் சொல்லுங்க. அதிகாரம், வல்லமை. அத்தாரிட்டி, பவர். இது ரெண்டும் நமக்கு இருக்கணும்ல. ஒருத்தங்க அதிகாரம் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள நம்ம நுழைய முடியுமா? நமக்குள்ள என்ன இருக்கணும்? கீ இருக்கணும். அதுதான் அதிகாரத்தை குறிக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? கீயை போடும், உள்ள நுழைவோம், அங்கு அதிகாரம் செலுத்தலாம். கரெக்டா இல்லையா? அதிகாரம் இல்லாம உள்ள நுழைய முடியுமா? ரெண்டாவது காரியம், ஒன்று ஜெயிக்கணும் அப்படின்னா நான் எப்படி பிசாசை எப்படி டீல் பண்ணாரோ அப்படிதான் வியாதியை அவர் டீல் பண்ணாருன்னு வசனம் சொல்லுகிறது. நாம அப்படிதான் டீல் பண்ணணும் நானும் சொல்லுகிறேன். அப்படி டீல் பண்ணணும்னா அதை காட்டிலும் நமக்கு வல்லமை இருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. நம்மை காட்டிலும் அதுக்கு பவர் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது நம்மளால அது என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. ஆனா அதை காட்டிலும் நமக்கு வல்லமை இருக்கிறது என்பதை உணரும் பொழுது நாம் அதை என்ன பண்ணா எளிதாக வென்று கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ ரெண்டு காரியமும் முக்கியம். அதிகாரம் எப்படி செயல்படுது? ஒருத்தர் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. பிள்ளைக்கு நீங்க அதிகாரம் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? அதை எடுத்து பயன்படுத்துவார். பிள்ளைக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா வாகனத்தை ஓட்டுவார். பிள்ளைக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? அதை யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க கீயை கொடுத்தீங்கன்னா அதை என்ன பயன்படுத்துவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க என்ன பண்றாரு?
அங்க லூக்கா 9:1 நம்ம பார்ப்போம். லூக்கா 9:1 அங்க போனீங்கன்னா அங்க ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அழைக்கிறார். தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவர் சொல்றாரு, அவரு அங்க ஸ்கிரீன்ல போடுங்கம்மா, லூக்கா 9:1 போடுங்க. அவர் தன் சீஷர்கள் எல்லாரையும் அழைத்து அவங்க எல்லா பிசாசுகளையும், எல்லா விதமான பிசாசுகளையும், எல்லா விதமான வியாதிகளையும் துரத்த அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்தார், அவர்களுக்கு வல்லமையையும் அவர் கொடுத்தார் என்று வசனம் சொல்லுது. ரெண்டுத்தையும் அங்க கொடுத்தார்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. என்ன, அந்த சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, அது தன் சீஷர்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருது. எதுக்குன்னா, அவர் மரித்து உயிரோடு எழுந்து கொள்ளும் பொழுது அவர் நம்ம எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தார் என்று வசனம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணார், அவர் பிசாசின் மீதும் வல்லமையும் நமக்கு அதிகாரத்தையும் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வியாதியின் மீதும் அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு என்ன பண்ணிருக்க, ஒருத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாராவது கொடுக்காம இருந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஆனா நம்ம பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்ம கரத்துல கொடுத்து இருக்கிறார். அதனால நம்ம அதை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என்ன சொன்னாரு, விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்கள் என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், அவர்கள் புதிய பாஷைகளை பேசுவார்கள், அவர்கள் பாம்பையும் எடுப்பார்கள், ஒருவேளை விஷத்துக்கு ஏதுவான சாவுக்கு ஏதுவான எதை சாப்பிட்டாலும் அது அவங்களை சேதப்படுத்தாது, அவங்க நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா? அல்லேலூயா. அப்போ அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை எதுக்கு கொடுக்கிறோம்? பயன்படுத்த வேண்டும்ன்றதான் நம்ம கொடுக்கிறோம். அல்லேலூயா. வல்லமையும் அவர் கொடுத்திருக்கிறார். வல்லமை என்னது? அதுக்கு மேலான என்ன, பவர். அல்லேலூயா. பவர் ஓவர். ஆண்டவர் முதல்ல அந்த பூமியில உருவாக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் இந்த பூமியின் மீது அதிகாரம் கொடுக்கிறார். பாருங்க, நீ இதை அடக்கி ஆண்டுகொள், இதை ஆண்டுகொள்ன்றாரு. அதனாலதான் யோசுவா என்ன பண்றாரு, ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தத்துல அவர் என்ன பண்றாரு, இந்த ஆயலோன் மேல இந்த சூரியன்லாம் அப்படியே சந்திரனும் தரித்திருக்க கடவுதுன்ட்டாரு. பாருங்க, அவரு அந்த ஆளுகையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, என்னவா, சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சொன்ன உடனே சூரியனும் சந்திரனும் அப்படியே தரித்து நின்றுதான். பாருங்க, அப்போ அந்த அளவுக்கு அது தரித்து நின்றுது. அப்படின்னா இன்றைக்கு நமக்கு சாதாரண நம்ம சரீரத்தில் வருகிற இது பழைய ஏற்பாட்டில் யோசுவா அவர் எடுத்துக்கொண்ட அதிகாரம். ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்ம இழந்த அதிகாரத்தையும் திரும்ப கொடுத்து அவர் மரித்து உயிரோடு எழுந்து நமக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு, பவரையும் கொடுத்திருக்கிறார், அதுக்கு மேல வெற்றி கொள்ளும்படி. அல்லேலூயா. இப்போ ரெண்டுத்தையும் அவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறபடியா, ஒரு பக்கம் இந்த சாவி இருக்குது, இன்னொரு பக்கம் பலன் இருக்குது. அல்லேலூயா. ஒரு பக்கம் அதிகாரம் இருக்குது, ஒரு பக்கம் வல்லமை இருக்குது, பவர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. படுத்திட்டா அங்க என்ன வருது, விடுதலை அழகாக வருகிறது. அல்லேலூயா. அப்போ விசேஷமா அந்த இடத்துல அவர் சொல்றாரு, எல்லா விதமான, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆல் மேனர்ஸ் ஆஃப் சிக்னஸ், ஆல் மேனர்ஸ் ஆஃப் டிசீஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆல் மேனர்ஸ். தமிழ்ல எல்லா என்ற ஒரு வார்த்தையை போடுறாங்க, ஆங்கிலத்தில் எல்லா விதமான அப்படின்னா என்னது, அனைத்து விதமான, எவ்ரி கைண்ட் ஆஃப், ஆல் கைண்ட் ஆஃப் சிக்னஸ் அண்ட் டிசீஸ். அதில் ஆண்டவர் அப்படியே சொன்னா கூட பரவாயில்ல, அதில் ரெண்டு வார்த்தையா சொல்றாரு. ஒன்று சிக்னஸ், இன்னொன்று என்னது, டிசீஸ் அப்படின்றாரு. அதாவது நீங்க கிரேக்க பதத்துல போய் பார்த்தீங்கன்னா நோசோஸ் அண்ட் மலாக்கியா அப்படின்ற. நோசோஸ் அப்படின்னா கடுமையான வியாதிகள், ரொம்ப கடுமையான வியாதிகள். மலாக்கியா அப்படின்றது என்னன்னா பலவீனங்களை குறிக்கிறது, நமக்குள்ள வருகிற குறைவுகள், சரீர குறைவுபாடுகள், பலவீனப்படுகிற காரியங்கள், இதை குறிக்கிறது. பாருங்க, எல்லாத்தையும் அவர் இன்க்ளூட் பண்றார், ஒன்னுத்தையும் விட்டுறக்கூடாது. எல்லா விதமான சொல்லிட்டாலும் பிள்ளைங்க ஒருவேளை எல்லா விதமான சொன்னாலும் இது இந்த அதிகாரத்தை தான் மறந்துட போறாங்கன்னு சொல்லி எல்லா விதமான பிசாசுகளையும், எல்லா விதமான வியாதிகளையும், எல்லா விதமான பலவீனங்களையும் துரத்த ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சிச்சா? ஆமென். அது மாத்திரமல்ல, எல்லா விதத்தையும் கூட மென்ஷன் பண்ணிட்டு, இந்த பிள்ளைங்க மறந்துட போதுங்க,
ஏசாயால 8வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, அவர் என்ன அதிகாரத்துல பயன்படுத்தினாராம் பாருங்க. அவரு தன்னுடைய பிதா தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான வியாதிகளையும் அவர் பிசாசுகளையும் பலவீனங்களையும் துரத்தினார். ஏனென்றால் எழுதியிருக்கிறபடி, என்ன எழுதியிருந்துச்சா ஏசாயால, மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று எழுதியிருக்கிறபடி அவர் என்ன பண்ணாரா, அங்க விடுதலையை அதை நிறைவேற்றினாராம். அப்போ இன்னைக்கும் கூட எழுதியிருக்கிறபடி, அல்லேலூயா சொல்லுங்க, எழுதியிருக்கிறபடி அந்த அதிகாரத்தை ஒருத்தங்க போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த எழுதி இருக்கிறபடி, அல்லேலூயா, உயில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடம் உனக்கு தான், பட்டா இது உனக்கு தான், இந்த வயல் உனக்கு தான், எழுதி கொடுத்துருக்குறாங்க. டீடு கையில் இருக்குது. எழுதி இருக்கிறபடி நீங்க சொல்லணும், மெய்யாகவே அவர் பலவீனங்களை சொல்லணும். எல்லாவித பலவீனம் அவர் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான பலவீனங்களையும் நீங்க அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவித வியாதிகளையும் அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். ஏற்றுக்கொண்டு மட்டும் விடல, சுமந்தார்னு எழுதப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சரீரத்தில், அதை அனுபவித்து சுமந்தார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் எழுதியிருக்கிறார். எத்தனை பேருக்கு அதை ரியலைஸ் பண்றீங்க? இன்னைக்கு ஒரு மனக்கண்களை மூடுங்க பார்ப்போம். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இருக்கிற சில பலவீனங்களா இருக்கலாம், சில குறைவுகளா இருக்கலாம், அல்லது சில வியாதிகளா கூட இருக்கலாம். அது ஒருவேளை நமக்கு தெரியாமல இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய நபர்கள், உங்களுக்கு அறிந்த அறிமுகமானவர்கள் கூட இருக்கலாம். இப்போ கண்களை மூடி நீங்க அந்த காரியத்தை நீங்க ஒரு விஷயம் மாத்திரம் யோசித்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு இந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றினார், அதை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். என்னவா? அவர் நம்முடைய பலவீனங்களை, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, எங்களுடைய பலவீனங்களை இயேசு சிலுவையில் சுமந்து, இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டு எல்லா வியாதிகளையும் அனுபவித்து சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளாலே நானும் என் வீட்டாரும், நாங்கள் யாவரும், நான் விசுவாசிக்கிற யாவரும் குணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் இயேசுவின் தழும்புகளாலே. அதை புரியுது அவங்களுக்கு. உங்களுடைய அந்த பலவீனம் அவர் சரீரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பட்டுவிட்டது. அல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்கணும், அவர் நிறைவேற்றி முடித்ததை நம்பணும். இந்த அதிகாரத்தையும் நீங்க பயன்படுத்தணும். அல்லேலூயா. அவள் உடனே எழுந்தாளாம். சொல்லுங்க, உடனே சொல்லுங்க. ஆண்டவர் அதை பயன்படுத்தின உடனே அவள் எழுந்தாள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள். ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை எதிர்க்கிறது போல எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்திலே நான் எதிர்க்கிறேன், துரத்துகிறேன். அவைகள் சரீரங்களை விட்டு விலகி போ. I rebuke with the authority of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? விசுவாசிங்க. அவள் உடனே எழுந்தாள், உடனே ஜுரம் நீங்கிட்டு உடனே எழுந்து அவள் பணிவிடை செய்தாள். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். அடுத்த காரியத்துக்கு நாம போவோம். இரண்டாவது காரியம். அடுத்து இதெல்லாம் நமக்கு பழகின காரியங்கள் தான், ஆனாலும் அதோடைய விவரங்களை நாம ரொம்ப மைன்யூட்டா பார்க்க வேண்டியது. பாருங்க, ரெண்டாவது, lay your healing hands. உங்கள் குணமாக்கும் கைகளை அவர்கள் மீது வையுங்கள். அல்லேலூயா. இது வெறும் கரம் இல்லை. சொல்லுங்க, கரங்களை வலது கரத்தை நீட்டுங்க பார்ப்போம். இது வெறும் கரம் அல்ல. சொல்லுங்க, இது வெறும் கரம் அல்ல, இது குணமாக்கும் கரங்கள். ஆமே. இந்த குணமாக்கும் கரங்களை நீங்கள் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வியாதிப்பட்டவர்கள் மீது இந்த கரங்களை நீங்க வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின 5வது அதிகாரத்தின் அந்த புத்தகத்திலிருந்து நம்ம பார்ப்போம். ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல ஒரு குஷ்டரோகி வந்து நிற்கிறான். அல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி வந்து நின்று ஆண்டவரை வேண்டிக் கொண்டு, உமக்கு சித்தமான என்னை நீங்க கிளீன் பண்ணுங்கப்பா, என்னை சுத்தமாக்கிடுங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொள்ளுகிறான், அதை கேட்கிறான். அப்போ இந்த சமயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆங்கிலத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது,
இதெல்லாம் டீட்டெயிலாக எழுதணும்னு அவசியம் இல்லை பாருங்கள். அந்த நாட்களில் ஸ்க்ரால்ஸ்லாம் இந்த மாதிரி நம்மளாம் பெண்ணு எழுத முடியாது. அல்லேலூயா. பென்னு பேப்பர்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க தோல் சுருள் இருக்கும். அந்த தோல் சுருளில் அவங்க கஷ்டப்பட்டு அதை எழுதணும். ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணணும், செதுக்கணும். எபிரேய வார்த்தைகள்லாம் எப்படி இருந்தால் செதுக்கணும். ரொம்ப கஷ்டமான காரியம் எழுதுறதுன்றது அந்த நாட்களில். ஆனாலும் டீட்டெயில்டாக எழுதி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா நம்ம அதெல்லாம் பார்த்து உணர்ந்து கற்றுக்கொள்ளணும். ஹி ஸ்ட்ரெச்ட் அவுட் இஸ் ஹேண்ட். அல்லேலூயா. தொட்டார்னு சொன்னால் எங்களுக்கு புரியாதாங்க. நோ, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியலைஸ். அல்லேலூயா. ஹி ஸ்ட்ரெச்ட், அவர் கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவன் இடத்துல சொன்னார். உடனே அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த என்ன பண்றாரு, ஆண்டவர் தன் கரங்களை அவன் மீது வைக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்ம கரத்துல, அவருடைய கரத்துல என்ன இருந்துச்சு, அதுல என்ன இருக்கு, அந்த கரத்துல என்ன இருக்குது? அல்லேலூயா. அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் பிதாவும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருந்தாங்க. அல்லேலூயா. அவர் மனுஷன் தான், நம்மள மாதிரி கை உடையவர் தான். ஆனா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைவா இருந்தார். இன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கற்று சொல்றது என்ன அப்படின்னா, யூ ஆர் மை பாடி. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? I am the body of Christ. கேட்டிருக்கீங்களா? என்னது? அன்றைக்கு இயேசு ஜனங்களை தொட்டு சுகம் கொடுக்கும்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்த பண்ணினார். அதனாலதான் அவர் வசனம் சொல்லுகிறார், பிதாவே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், இதோ நான் போகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதி இருக்கிறதேன்னு சொல்லி அவர் இறங்கி வந்தார். அவருக்கு ஒரு சரீரத்தை பிதாவாகிய தேவன் ஆயத்த பண்ணி வச்சிருந்தார். அந்த சரீரத்துக்குள்ள இருந்து அவர் தொட்டார், அங்கு சுகமாயிற்று. ஆனால் இன்றைக்கு அவர் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு அவர் சொல்றது என்னன்னா, நீங்க தான் என்னுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார், நீங்க தான் நான் தங்கும் வாசஸ்தலம் என்று சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே வாசமா இருக்கிறவர். சொல்லுங்க, எனக்கு உள்ளேன்னு சொல்லுங்க, எனக்கு உள்ளே வாசமா இருக்கிறபடியால் அவர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை சுகமாக்க முடியும் என்று வல்லமை சொல்லுகிறது. அல்லேலூயா. because I am his body. அல்லேலூயா. அன்றைக்கு அவர் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். இன்னைக்கு பல கோடிக்கணக்கான சரீரங்களை இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த சரீரங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரங்கள் மூலமாக அவர் செயல்படுகிறார். இந்த சரீரம் சாதாரண சரீரம் அல்ல, இந்த கரம் இயேசுவின் கரம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதாமே? நீங்க தொடும் பொழுது இயேசுவே தொடுகிறார். because you are the body, you are the temple, you are the powerful manifestation of the Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்தும் வல்லமையை எது மூலம் வெளிப்படுத்த? உங்க கரங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் நமக்கு வேணும். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் நமக்கு வேணும். ஆமென். இதோடு கூட இந்த வெளிச்சத்தோடு நீங்க என்ன பண்ணணும்? கைகளை வைக்கணும். ஆண்டவர் இதுல நான் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னன்னா, மார்க்கு எழுதின புத்தகத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். அங்கு ஆண்டவர் 16வது வசனத்துல நான் சொல்லுகிறேன், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்காதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம்? ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்படுவாங்களாம். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். அடுத்த வசனம் சொல்லுகிறது 17, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளம். இது நம்ம வெறும் 17 மாத்திரம் யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவனை, இயேசுவின் நாமத்தினாலே என்னால் பிசாசை துரத்த முடியும், நவமான புதிய பாஷையில் நான் பேச முடியும், நான் கைகளை வைப்பேன், அப்போது வியாதிப்பட்டவங்க சுகமாவார்கள் என்பது. ஆனா இது என்ன மாதிரியான விசுவாசம் ஆண்டவர் எங்க சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னா 16ல தான் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் வசனம். எவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசிச்சுட்டான் பாருங்க. அந்த அவன் முழுமையா நம்பிட்டான். He believed and baptized. அவன் நம்பினான். அந்த பிலீவர், அல்லேலூயா, நம்பி ஞானஸ்நானம் எடுத்துட்டான்.
அதான் முதல்ல சொல்றாரு விசுவாசம்னா என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரியான விசுவாசிக்கிறவர்களால, அல்லேலூயா, இப்படிப்பட்ட பிலிவர்களால, இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களால, எப்படி விசுவாசிக்கிறவர்களால, அல்லேலூயா. அப்போ நீங்க எதனால இதுக்கே நம்ம தடைப்பட்டு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவாயிட்டீங்கன்னா ஞானஸ்தானம் நீங்க பெற்றுக்கணும். எது உங்களை தடைப்படுத்த முடியும்? அல்லேலூயா. ஆனா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்று விசுவாசியான ஒருவன், அவனால் நடக்கிற அடையாளங்கள் என்னன்னா, அவன் தொடும்பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். அங்கே அங்க என்ன வசனம் சொல்லுகிறது? அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகம் அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு? அல்லேலூயா. ஏன் நிறைய சமயம் நமக்கு விசுவாசிக்க முடியாம போகிறது? அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அல்லேலூயா. Are you a believer? Are you believing as it is mentioned in the scripture? Are you meeting the requirements as it is mentioned in the scripture? அப்படிப்பட்ட மார்க் 16:16 சொல்லுகிற ஒரு விசுவாசியா நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட முழு விசுவாசம் இருக்கிறதா உங்களுக்குள்ள? அப்படிப்பட்ட விசுவாசியா நீங்கள் இருக்கிறீர்களா? அப்பொழுது நீங்கள் this signs shall accompany you, this signs shall follow you. அல்லேலூயா. இவைகளெல்லாம் உங்களுடைய அடையாளங்கள். சொல்லுங்க, இது என்னுடைய அடையாளம். அல்லேலூயா. இது ஒவ்வொரு விசுவாசிக்கிறவனுடைய அடையாளம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளம். இதுல எதுவுமே நம்ம புதுசா பெற்றுக்கொள்ள பாருங்க, எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததை அங்க சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனா நம்ம சைட்ல நம்ம என்ன மிஸ் பண்றதுன்றதான் உங்ககிட்ட நான் ஒவ்வொன்றாய் நான் எடுத்து காண்பித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிவிட்டார், ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசியாய் நாம் இருக்கிறோமா? ஆமென். அவரை விசுவாசிக்கிற அப்படிப்பட்ட விசுவாசியாக நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. அதான் சொல்றாரு, they shall touch. அவங்க கைகளை வைப்பார்கள். they lay their hands. who are they? அவர்கள் யார்? அவர்கள் அந்த விசுவாசம். என்ன மாதிரி விசுவாசம்? மார்க் 16:16 சொல்லுகிற ஒரு விசுவாசம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்று அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புள்ள உள்ள வந்துட்டான். இன்னும் பாதியில நிக்கல, அறகுறையா நிக்கல, முழுமையான ரட்சிப்புக்குள்ள வந்து விட்டான். அல்லேலூயா. அப்பேற்பட்டவன் அவங்க அப்படிப்பட்டவர்கள்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் இதுல ஒரு எச்சரிக்கை என்ன நான் கிடைச்சா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 தீமோத்தி 5:22 1 தீமோத்தி 5:22 சொல்றாரு. இது இளைஞர் வாலிப ஒருத்தர் வராரு, புதுசா பிராக்டிஸ்க்கு வராரு. அப்போ பவுல் அவர்கிட்ட சொல்றாரு, தம்பி நீ சபையெல்லாம் நடத்துற பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஒருவன் மேலும் சீக்கிரமா உன் கைய வச்சிடாத. அல்லேலூயா. அப்படின்னா துரிதமா நீ யோசிக்காம கொள்ளாம வச்சிடாத. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீ உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அல்லேலூயா. அப்போ ஒன்று தெரிந்த வரைக்கும் என்னன்னா, எளிதா நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சபையிலேயோ ஒரு காரியத்திலோ தெரிந்தே ஒருத்தவங்க பாவம் தொடர்ந்து செய்ய கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்க மேல எளிதில் நீங்க கையை வைக்க வேண்டாம். அதுல என்ன ஆகுறது? சில ரிஸ்க் இருக்கிறது என்பதை கர்த்தர் ஒரு எச்சரிக்கையை அங்கு மென்ஷன் பண்ணி இருக்கிறார். ஆனா உங்க குடும்பத்துல உங்க மனைவி மேல, உங்க பிள்ளை மேல நீங்க கரங்களை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நெற்றில கையை வச்சு தலைவலி விலகி போன சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்க கையை வைக்கும் பொழுதே அது போகணும். அல்லேலூயா. 2வது வயிற்று பகுதியில் வையுங்க, வயிற்று வலி விலகட்டும்னு சொல்லுங்க. கால் பகுதியில் வையுங்க, அங்கு உடைந்த மூட்டுகள் பலன் அடையட்டும் கட்டளை கொடுங்க. உங்க கரங்களில், இது உங்க கரம் இல்லை, இட்ஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். இது உங்க கரம் இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஒரு டூல் இது அப்படின்னு நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் அதை செய்வார். நீங்க ஸ்கிரிப்சருக்கு கீழ்ப்படியும் பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அவருடைய வசனத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். அடுத்த 3வது காரியத்துக்காக நம்ம தொடர்ந்து போவோம். அடுத்த 3வது காரியம் என்ன அப்படின்னா, தோஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, தோஸ் who around you matters. அதாவது என்னன்னா, the faith of those who around you, அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவருடைய விசுவாசம். சொல்லுங்க, சுற்றி இருக்கிறவர்களுடைய விசுவாசம். சுற்றி இருக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏனென்றால் ஒரு மனுஷன் வியாதிப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனால உடனடியா என்ன பண்ண முடியாது? அவன் தன்னைத்தானே என்ன பண்ண முடியாது? ரொம்ப கொஞ்சம் சோர்வா இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ்லாம் வரும். இப்போ எனக்கே பலவீனங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆகும்?
நம்ம வியாதிப்பட்டு இருக்கிறோம், நமக்கு கடுமையான காரியத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? சோர்வு இருக்கும், நமக்கு ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தில் நமக்கு என்ன இருக்காது? விசுவாசத்தோடு இதெல்லாம் நம்ம அது மனசில் சொல்கிறதுக்கு சில சமயங்கள் இல்லை, எல்லா சமயங்களும் சொல்லலை, சில சமயங்களில் நமக்கு சோர்வு இருக்கும், நமக்கு ஒரு அஜாக்கிரதை இருக்கும். ஏன்னா அந்த பெயின் அதை காட்டிலும் பெருசாக இருக்கும். அல்லேலூயா. அங்கே நம்ம அனுபவிக்கிற அந்த என்ன சொல்கிறது, வலியும் அந்த வாதைகளும் எப்படி இருக்கும்? நம்ம விசுவாசத்தை காட்டிலும் சில சமயங்கள் அது ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ அதன் மத்தியில் நம்மளால் விசுவாசிக்க முடியாது. ஆனால் அதன் மத்தியில் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய விசுவாசம் நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி இருக்கணும். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா விசேஷமாக லூக்கா 5:20 நம்ம பார்க்குறோம். அங்கு வசனத்தில் அந்த பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிற. 4 பேர் இவர் படுத்த படுக்கையா இருக்கிற திமிர்வாதக்காரனா இருக்கிறாரு. இந்த படுக்கையா அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து இவன் உள்ள பார்க்குறான். இயேசு கிட்ட கொண்டு வர முடியல. இயேசு கிட்ட எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. மேலே கூரையை திறந்து அந்த மேற்கூரை வழியா அவரை இறக்கி விட்டாங்க. பாருங்க, படுத்த படுக்கையா உள்ள இறங்கினார். அல்லேலூயா. அப்போ உள்ள அவரை இறக்கி விட்டாங்க. யாரு இறக்கிட்டாங்க? 4 பேர் 4 சைடில் கயிறை விட்டு இறக்கி விட்டாங்க. பாருங்க, அவங்க கூட இருந்தவங்களுக்கு ரொம்ப விசுவாசம். அல்லேலூயா. இவனால விசுவாசிக்க முடியாது, இவனால பேச முடியாது, இவனால காலையை நகர்த்த முடியாது, இவனால எதுவும் பண்ண முடியல. சில பேருக்கு கட்டுண்ட நிலைமையில அவங்க இருப்பாங்க. ஆனா அந்த கட்டுண்ட நிலைமையை அவிழ்க்கிறதுக்கு நீங்கள் கூட இருக்கிறவர்கள், உங்க விசுவாசத்தை தேவன் காண வேண்டும். சொல்லுங்க, என் விசுவாசத்தை கண்டு, கூட இருப்பவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அவனை பார்த்து என்ன பண்ணார்? சுகம் கொடுக்கும்படியாய் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அது 2வது பகுதி திரும்ப நம்ம பார்க்க போறோம். ஆனால் முதல் பகுதியை முதலாவது யோசித்து பாருங்க. ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர், நீர் எழுந்து போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுனாரு. உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்த உடனே கிளம்பிட்டான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஹீலிங் ஏன் கொடுக்க முடியுது? அவன் அந்த படுத்த படுக்கையா இருந்தானே, அவனால் அல்ல, 4 பேரால். அல்லேலூயா. ஆண்டவர் அப்போ நீங்க கணவர் மனைவி இருக்கும்பொழுது என்ன நடக்குது? கணவர் மனைவி இருக்கிறீங்க, ஒரு சிலர் ஒருத்தருக்கு. அதனால நான் நிறைய சமயங்களில் எனக்கு ஏதாச்சும் மனைவி நீ கொஞ்சம் கையை வச்சு எனக்கு ஜெபிக்கிறியா நான் கேட்கறது உண்டு. அல்லேலூயா. பிள்ளைகள் நம்மளுக்கு என்ன கேட்கணும்? அப்பா எனக்கு முதல்ல மருந்து கொடுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி டேடி கேன் யூ ப்ரே ஃபார் மீன்னு நம்மளை கேட்க அந்த பழக்கத்தை நமக்குள்ள வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நமக்குள்ள வரணும். கூட இருக்கிறவங்களுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏனென்றால் பாருங்க, நம்ம அந்த சமயத்தில் ஒரு ஏசப்பா போறாரு. அங்கே போனால் அங்கே விசேஷமாக ஒரு வீட்டுக்குள்ளே போறாரு. அங்கே பொண்ணு ஒரு மரித்து போயிருக்குது. இந்த பொண்ணு உயிரோடு எழுப்பணும். போகிறதுக்கு கூட ஆண்டவர் எல்லாரையும் 12 சீஷர்கள் இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, தோமாவை மட்டும் உள்ளே கூப்பிட்டு போயிருந்தாருன்னா காரியம் அங்கே நடந்திருக்காது. அல்லேலூயா. நீ எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டார். நீ எல்லாம் இங்கேயே வராத, தயவு செஞ்சு வீட்லேயே இருந்து, உனக்கு அந்த விசுவாசம் கிடையாது. நீ பேதுரு வா, நம்ம கொஞ்சம் நம்புவான், எதுனா துடுக்கா நம்பிடுவான். ஆண்டவரே பண்ணுறேன், எதை பண்ணுறேன், அதை பண்ணேன், நீ வா கூட. பேதுரு, யோவான் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டார். 3 பேர் கூப்பிட்டு, ஜேம்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டார். கூப்பிட்டு 3 பேர் மாத்திரம் போனார். மல்லாம் உள்ள எல்லாம் வெளியே அழுதுன்னு இருக்கு. குழந்தை அழுதுன்னு. இவர் வந்து சொல்றாரு, நித்திரியா இருக்காள், அவள் எழும்புவான்றாரு. எல்லாம் சிரிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த ஆளுக்கு கூட இருந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணுங்க, இப்போ அழுதுட்டு ஆட்கள்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாலும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஏசப்பா சொன்னதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. முட்டாள் மாதிரி சொல்லின்னு இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க. அப்போ ஏசப்பா எல்லாரும் ஃபில்டர் பண்ணு, இவங்கெல்லாம் தேவையே கிடையாது, அப்பா அம்மா மட்டும் கூப்பிட்டு. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும், என் பிள்ளைய கஷ்டம்தான், ஆனால் இதன் மத்தியில் இயேசு எழுப்புவோம், ஏதாவது ஒரு நம்பிக்கை எனக்கு வேணுமே, இவர் எழுப்புவாருன்ற ஒரு, ஏன்னா அவங்களுக்கு சூழ்நிலையில் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, விசுவாசிப்பாங்க. அப்பேற்பட்டவங்களை மாத்திரம் கூட வச்சுட்டு, அப்பா அம்மாவை மட்டும் கூட வச்சுட்டே இருப்பாங்க. எல்லாரையும் வெளி துரத்து. கஷ்டம்னு சொன்னால் ஒப்பாரி வைப்பாங்க, சுகமாக சொன்னால் சிரிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பக்கத்தில் வச்சுக்காத. அல்லேலூயா. கூட்டிட்டு போனார். கூட்டு போய் அந்த பொண்ணை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அப்போ கூட இருக்கிறவங்களுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதனால உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர், உங்கள் சகோதர சகோதரிகள் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்க, வசனத்தை எடுத்து சொல்லுங்க. பரவாயில்ல, உள்ள பயம் இருந்தாலும் அதன் மத்தியில் பயத்தை அடக்கி வச்சுட்டு இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாம இருக்குது, இதை நான் ரிஸ்க் எடுக்கலாமா, இருந்தாலும் பரவாயில்ல, அதன் மத்தியில் நீங்க என்ன பண்ணுங்க, எழுந்து சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்க கீழ்ப்படிதலை காண்பார். அல்லேலூயா. இவரு ரெயின்ஹார்ட் பாங்கி என்ற ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், பெரிய எவாஞ்சலிஸ்ட், ஹீலிங். ஆனால் அவருடைய ஃபர்ஸ்ட் ஹீலிங் பண்ண போறாரு. அதாவது அவருக்கு தெரியாது,
பெரிய கூட்டமாக வந்துடுச்சு. இன்றைக்கு சுகம் கொடுக்குற மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் வேற பண்ணிட்டாரு. கூப்பிட்டுருந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு மீட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்புறேன் சார்ன்ட்டு கிளம்பிட்டாரு. இவருக்கு பயம், சார் உங்களை காசு கொடுத்து போட்டு உங்களுக்கு ட்ராவல்லாம் கொடுத்து எக்ஸ்பென்ஸ் பண்ணி எல்லாருக்கும் போஸ்டர்லாம் அடித்து இவர் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், எங்களுக்கு எல்லாம் போஸ்டர்லாம் பார்த்து நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டோம் சார். அவர் இல்லை பரிசுத்தாவே எனக்கு சொல்லிட்டாரு, என்னை கிளம்ப சொல்லியிருக்காரு, ஐ எம் கோயிங் அப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாரு. பரிசுத்தாவே என்ன சொன்னதுக்கு அப்புறம் அவர் இருக்க முடியுமா? இவர் வந்தார், கர்த்தாவே நீ ஏன் அவரை அனுப்பின, நான் என்ன பண்ணுறது? சரி வேற யாரும் இல்லை, இருக்கிறதுல நான் தான், இப்போ நம்ம தான் வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஜெபிச்சு ஆகணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மைக் எடுத்து அவர் பிரசங்கம் பண்ணி அவர் அந்த ஜெப வேலை வந்தப்போ அங்கு சொன்ன ஹீலிங் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிற்கிறாராம் பாருங்க. அவர் காதில் பிசாசு வந்து சொன்னானா, வாட் இஃப் நோ ஒன் இஸ் நாட் ஹீல்டு, என்னது யாரும் சுகமாகலனா என்ன பண்ணுவேன் அப்படின்னா. அப்போ ரெயின்ஹார்ட் மாங்கி தன் உள்ளத்திலே சொன்னாராம், டெவில் தட் இஸ் நாட் த மேட்டர். அல்லேலூயா. எது அது முக்கியம் இல்ல, எது முக்கியம்னா கர்த்தருக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிறது முக்கியம். அல்லேலூயா. நான் சொல்லி அவங்க சுகமாவாங்களா சுகமாகலையா அது நிமித்தமா எனக்கு வெக்கம் வருமா அவமானம் வருமா, தட் இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட் திங். த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஐ நீட் டு மீட் மை கிரைட்டீரியா, ஐ நீட் டு மீட் மை கண்டிஷன், ஐ நீட் டு மீட் த ரெக்வயர்மெண்ட். நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், நான் அதை அறிக்கை செய்கிறேன். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? சுகமாகறாங்களா சுகமாகறாது நீங்கள் அதை முக்கியத்துவமாக எடுக்காதீங்க, அது உங்களை தொந்தரவுப்படுத்த வேண்டாம். எது உங்களுக்கு முக்கியம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதை செய்கிறேன் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்வீர்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதை நிறைவேற்றுவார். அந்த சமயத்தில் ஒரு வேலை நடக்கலன்னா கூட உங்களுடைய விசுவாசம் அவங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து அவங்கள என்ன பண்ணோம், அவங்கள முன்னேறி பாசியும். அவங்க நினைப்பாங்க, பரவாயில்ல எனக்காக இவன் விசுவாசிக்கிறான், இவன் விசுவாசத்துல ஆண்டவர் என்ன சுகமாக்குவார், ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள துளிர்க்கும். அல்லேலூயா. சில நாட்கள்ல அவங்க எழுந்து போகிற நம்பிக்கை அவங்க தொடர்ந்து பற்றி கொண்டு ஆண்டவருக்குள்ள முன்னேறுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த காரியங்களை நீங்க விசுவாசிங்க. ஏன் நிறைய பேரால விசுவாசிக்க முடியல அப்படின்னா, அந்த கூட இருக்கிறவங்கள ஏன் அப்படி விசுவாசிக்க முடியல அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க, எல்லாமே உலகத்தரமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் நார்மல். சொல்லுங்க, எல்லாம் நேச்சுரல், எல்லாமே நேச்சுரலா. அவங்க எல்லாமே நேச்சுரல்ல இருந்துட்டு இருந்து சூப்பர் நேச்சுரல் அப்படின்றத என்ன பண்ண முடியல, அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அல்லேலூயா. அது எப்படி, அது எப்படி நடக்கும், அது எப்படி செய்வார், அது எப்படி நடக்கும், இப்படி பல கேள்விகள். ஆண்டவரே அதை செஞ்சா கூட அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க, இது அவர் கொடுத்த மாத்திரை, அவர் கொடுத்த மருந்து, அது சரீரத்தில் அவர் ஒருத்த அந்த தெம்பு, இப்படி பல நேச்சுரல் காரியங்களை அதை சொல்லி அவங்க தங்களை என்ன பண்ணுவாங்க, அதை ஆசுவாசப்படுத்திக்கலாம். ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க. எல்லாம் நேச்சுரலாக இருந்து தேவன் செய்கிற கிரியைகளை அவங்களால என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தரின் வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை சொன்ன உடனே அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உடனே அவன் புறப்பட்டு எழுந்து போனான்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நேச்சுரல் தான். சில சமயங்களில் கர்த்தர் எப்படி பண்றாரு, சூப்பர் நேச்சுரலே நேச்சுரலாக தான் கர்த்தர் பண்றாரு. அல்லேலூயா. என்ன பண்றாரு, சில சமயங்களில் கர்த்தர் தான் உருவாக்கின இயற்கையை மதிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் உங்க தேவையை சந்திக்கும் போது வானத்திலிருந்து டக்குன்னு அங்கே நாணயம் வராது. எங்க வானத்திலிருந்து டங்குன்னு நாணயம் வராது. அவரது படைச்சு அந்த மீன் இப்போ தூண்டில போடு, அந்த தூண்டில் மீன் கிடைக்கும், அந்த மீனை வாயை ஓப்பன் பண்ணி பாரு, அதில் இருக்குன்னு. அல்லேலூயா. புரியுதா? உங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் தான் வந்து கொடுப்பாங்க, அல்லது திடீர்னு தெரியாதவங்க வந்து கொடுப்பாங்க. அப்படிதான் நடக்கும். நீங்க வானத்திலிருந்து அங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா, அதான் பரிசேயர்கள் எப்படி அவங்கள அவிசுவாசம் என்ன தெரியுமா,
வானத்துல எதையாவது நீர் ஒரு அடையாளத்தை காண்பியும். அவங்க என்னது இங்க நடக்கிற அடையாளங்க, அவர் சுகமாக்குகிற அடையாளம், அவர் பிசாசை துரத்துற அடையாளம், இதெல்லாம் அவங்களுக்கு போதல. அவங்க என்ன சொன்னாங்க, நீர் மேசியாவா இருந்தால் வானத்துல ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டுன்றாங்க. ஏன் அவங்களை எல்லாம் எப்படி நடக்கணும், அப்படியே வானத்தை கொட்டி நடக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் எல்லாத்தையும் எப்படி பண்ணுவாரு, உங்களுக்கு வீசா நடக்கணுமா, உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, அதெல்லாம் நேச்சுரலா மனிதர்களை கொண்டுதான் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. சில அதிகாரங்களை மாற்றுவார், சில ராஜாக்களை உங்கள் ஒருவருக்காக அவரால் மாற்ற முடியும், சில திட்டங்களை உங்கள் ஒருவருக்காக அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆனா மாற்றும் பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க, எல்லாம் சேர்ந்து அதை பண்ணி இதை பண்ணாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்படி நாம விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஏன் வானத்திலிருந்து அப்படியே எதிர்பார்க்காதீங்க, நிக்காதீங்க. எதையாச்சும் ஆண்டவர் சில சமயங்கள் என்ன பண்ணுவாரு, அதிசயத்தை தான் கிரியேட் பண்ண அந்த இயற்கை மூலமாகவே உங்களுக்கு சந்தித்து கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு அதை சந்தித்து கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாமா? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவன். அதனால விசுவாசிங்க, சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் செய்வார் என்பதை விசுவாசிங்க. அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒன்றையும் விட்டு வைக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும், நீங்க அவர் போறாரா, அவங்களால விசுவாசிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும், இங்க இருந்து டாக்டர் மேலேயே பேசணும். என்ன பண்ணணும், டாக்டர் மீது உங்களுடைய கல்வாரி ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன், எல்லா கன்ஃபியூஷனையும் கேஸையும் எல்லா குழப்பத்தையும் நான் விளக்குகிறேன். டாக்டர் சில பேர் குழம்பி போயிருப்பாங்க. அல்லேலூயா. அவரு வீட்டில் சண்டை போட்டு அன்னைக்கு வந்திருப்பாரு. அல்லேலூயா. அன்னைக்கு வந்த எரிச்சல்ல அவருக்கு இப்போ ரிப்போர்ட் எடுத்து இவன் ரிப்போர்ட் கொடுக்குற நர்ஸ் வேற யாரோ ரிப்போர்ட்டை கொடுத்துரும். அல்லேலூயா. சில எக்யூப்மெண்ட்ஸ் அன்னைக்கு சரிபட, அன்னைக்கு பவர் கம்மியாக இருக்கும், வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், அந்த எக்யூப்மெண்ட் தப்பாக என்ன பண்ணியிருக்கோம், ரீடிங் எடுத்து கொடுத்துருக்கோம். சில சமயங்களில் மாத்திரை, இந்த மாத்திரை கொடுத்து 500 mg கொடுக்கணும், 1000 mg கொடுத்து அமுச்சிடுவார். அல்லேலூயா. அவர் இருந்த டென்ஷனில் வயசு என்னன்னு புரியாமல் அமுச்சு விட்ருவாரு. நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா, நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் அந்த டாக்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, அங்கே இருக்கிற நர்சஸ்க்காக ஜெபம் இருக்கிற அவங்க இருக்கிற அறையில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க கொடுக்குற இன்ஜெக்ஷன் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க, அவங்க கொடுக்குற மாத்திரைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை நான் தெளித்து, அதுதான் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? குழந்தைகளை அழைத்து கொண்டு போறீங்க, இன்ஜெக்ஷன் போட போறீங்க, டோன்ட் பிலீவ் பண்றீங்க, இருந்தாலும் கர்த்தரை பிலீவ் பண்றது. ஆண்டவரே, அது உன் ரத்தமா நான் மாற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆமென். ஏனென்றால் நாம் சார்ந்து கொள்ளுகிறவர் கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா. விசேஷமா இன்னைக்கு நமக்கு இந்த காரியங்களே சொல்லி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து 7 காரியங்களாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் இந்த காரியத்தோட நம்ம முடித்துக்கொள்வோம். 4வது காரியம் விசேஷமாக எக்ஸசைஸ் ஃபர்கிவ்னஸ். சொல்லுங்க, எக்ஸசைஸ் ஃபர்கிவ்னஸ். அதாவது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கிரைட்டீரியாவை நம்ம மீட் பண்ணணும். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கிரைட்டீரியாவை நம்ம என்ன பண்ணணும், சந்திக்க வேண்டும். அப்போ இதுக்கு அதான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 5வது அதிகாரம் லூக்கா 5:20 நம்ம பார்த்தது போல ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து அந்த 4 பேர் கூட்டிட்டு வந்தாங்க, அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தாரு. ஆனால் விசுவாசத்தை பார்த்துட்டு முதல்ல அவர் பண்ணது என்னன்னா, முதல்ல அவர் என்ன பண்ணாரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னாரு. வியாதியை சுகமாக்க சொன்னா இவர் ஏன் பாவத்தை மன்னிக்கிறேன்றாரு? என்ன ஆண்டவரே, திமிர்வாதக்காரனை இறக்கி இருக்கிறேன், நீ படுக்க எழுந்து கூட நடன்னு டக்குன்னு சொல்ல வேண்டியதானே ஆண்டவரே. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன் அவன் வியாதியா இருக்கிறான்? அவனுக்குள்ள இருந்த பாவம் இந்த வியாதியை என்ன பண்ணியிருக்கிறது, உருவாக்கி வைத்திருக்கிறது. அதனால அவர் சொல்றாரு, முதல்ல அந்த பிரச்சனையை ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லும்படி அங்க சொல்றாரு. பூமியில அப்ப சில பேர் சந்தேகப்படுறாங்க, அவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் சந்தேகம், என்ன இவர் மன்னிக்கிறேன்றாரு, என்ன இவரு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பூமியிலே, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனிதனுக்கு அதிகாரம் உண்டு. மனிதனுக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் தன்னை தேவகுமாரன் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணல பாருங்க. நிறைய சமயம் தன்னை எந்த இடத்துல என்ன சொல்லணும்னு கரெக்டாக அவர் சொல்றாரு. தன்னை மனுஷகுமாரன், தன்னை மனிதனாக அந்த இடத்துல அடையாளப்படுத்தி கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பூமியில பாவங்களை மன்னிக்க மனித குமாரனுக்கு, அதாவது மனுஷனாகி எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம்
உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டுன்னு சொல்றாரு. அவன் உடனே அவன் வீட்டுக்கு அப்படி எழுந்து போறான். அப்போ இதுல விசேஷமா ஒரு காரியம் பாருங்க. யோவான் 20வது அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா இயேசு மரித்து உயிரோடு எழும்புறாரு. உயிரோடு எழும்பின உடனே நேரா சீஷர்களுக்கு போறாரு. சீஷர்கள் இவ்வளவு நாளும் இருந்தாங்க, ஆனா அவங்க ரட்சிக்கப்படாம இருந்தாங்க. அல்லேலூயா. இவ்வளவு நாளும் பேசினாங்க, ஆனா ரட்சிக்கப்படாம இருந்தாங்க. இவ்வளவு நாளும் தொட்டு பழகினாங்க, மார்புல சாய்ந்தாங்க, ஆனாலும் ரட்சிக்கப்படல. எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்து தன் பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் என்று இருதயத்திலே விசுவாசித்து தன் நாவில அறிக்கை செய்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவங்கள உயிரோடு இருக்கிறவரா அவர் காமிக்கணும் தன் சீஷர்களுக்கு. then they will be saved. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, அவர்களுக்கு முன்னாடி போய் நிக்கிற உயிரோடு எழுந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உயிருள்ளவரா காமிச்சு சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். எதுக்கு தெரியுமா அனுப்புறேன்? நான் உங்கள் பாவங்களை மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை பாவங்களை மன்னிக்கும்படியாக நான் உங்களை அனுப்புகிறேன். அதான் அடுத்த வசனம் பாருங்க, 22வது வசனத்துல, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று அவர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊதி அவர் சொன்னாராம். 22வது வசனத்துல என்ன சொல்றாராம்? 22வது வசனத்துல அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் பிதா அனுப்பினது போல உங்களையும் நான் அனுப்புகிறேன். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். அப்போ முதல் ரீசனே கர்த்தர் நம்மை முதல்ல இந்த மனிதனுக்கு எப்போ அதிகாரம் கொடுக்கப்பட்டது பாவத்தை மன்னிக்கும்படியாக? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து அவரை விசுவாசிக்கிற தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற முதலாவது அதிகாரம் என்ன தெரியுமா? முதலாவது அதிகாரம் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம். ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அவனுடைய வியாதி அவனிடத்திலிருந்து விலகுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அவனுக்கு முதலாவது அவனுக்கு நமக்கு அப்படித்தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த 3 முக்கிய காரியங்களாங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊதினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால மன்னிக்க முடியாது. நம்ம சொந்த பலனால நம்ம என்ன பண்ண முடியாது? மன்னிக்க முடியாது. அப்போ 3 காரியங்கள் என்ன பாருங்கன்னா, அப்போ ஆண்டவர் நம்மளை சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை மன்னிக்கவே என்னை ரட்சித்தார். எதுக்கு உங்களை ரட்சித்தார்? மன்னிக்கிறதுக்கு தான் ரட்சித்தார். அல்லேலூயா. மற்றவர்கள் பாவங்களை மன்னிக்கவே உங்களை ரட்சித்தார். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்தது மன்னிக்கவே. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ரட்சித்ததே அதுக்கு தான். அவர் கொடுத்த முதலாவது அதிகாரமே அதுதான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்ததே முதல்ல பரிசுத்த ஆவியானவர் ஊதி அவர் சொல்றாரு, நீங்க எவர்களை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அதனால்தான் ஒரு சகோதரி தன் பெற்றோர்களை குறித்து அதிகமாக அடிக்கடி வியாதிப்படுற காரியத்தை சொன்னாங்க. அவங்க இங்கே இல்லை, பெற்றோர்களை நம்மளை வழி நடத்த முடியாது. ஆனால் அந்த சகோதரி இடத்துல நான் ஒன்று சொன்னேன், சரி அவங்க சார்பாக நீ அவங்கள ஆண்டவரே அவர்களை நான் மன்னிக்கிறேன், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், நானும் அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்கிறேன் வசனம், சில ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், அவர்கள் பாவங்களை நம்ம மன்னிக்கிறோமோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் அவர்கள் சார்பாக இன்டர்சீட் பண்ணலாம், நீங்கள் அறிக்கை செய்யலாம். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நின்று அல்லேலூயா. தேவன் செய்தது போல விசேஷமாக யாக்கோபு அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கூட சொல்லப்பட்டிருக்கிறோம், ஒருவேளை நீங்கள் யாராவது வியாதிப்பட்டா அங்கே சபையில் இருக்கிற மூப்பரை கூப்பிடுங்க. அப்படி மூப்பரை வரவழைச்சிங்கன்னா அவங்க எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த விசுவாசம் உள்ள அந்த ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும். ஒருவேளை அவன் பாவம் செய்தவனா இருந்தால் அவன் பாவம் மன்னிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அங்கே என்ன பிரச்சனை? ஒருவேளை அந்த அந்த வியாதி பாவத்திலிருந்து வந்திருந்துச்சுன்னா
அதுவும் அவங்க அந்த ஜெபிக்கும்பொழுது அந்த விசுவாசத்தோடு கூட அந்த பிணியாளிக்காக அந்த வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும்பொழுது என்ன ஆயிடுமா, அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டு அவங்க சுகம் அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் ஒருவேளை பாவம் செய்தவனானால் அவனுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று. அல்லேலூயா. அப்போ மூப்பர்கள் உங்க வீட்டுக்குள்ளே நீங்க அழைங்க. வசனம் கிளியரா சொல்லுது, நீங்க தான் அழைக்கணும்னு சொல்லுது. அல்லேலூயா. அவங்க தானா இல்லை. மூப்பர்களே, ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். அது ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட். ஒருவன் வியாதிப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அடுத்து சொல்லுது, நீங்க உங்க மூப்பர்களை வரவழைப்பீர்களாக அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்க அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், போகணும். மூப்பர்களை வரவழைங்க, கூப்பிடுங்க, அவங்க எண்ணெய் பூசி ஜெபிக்க சொல்லுங்க. கர்த்தர் அவங்க ஜெபித்தா ஆண்டவர் என்ன பண்றாரு, சுகமாக்குகிறார் என்று சொல்லுகிறார். பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட காரியத்தை நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்ம இந்த அட்லீஸ்ட் இந்த 4 காரியங்களை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். மேபி அடுத்த வாரம் மீதியான காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போது கர்த்தர் விசேஷமாய் ஆண்டவர் என்னென்ன விதங்களிலே நம்மை சுகமாக்குகிறார் பாருங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களையும் வல்லமைகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் காத்திருக்கிறார். நான் இங்கே கிரியைகளை நான் பெரிதுபடுத்தல, ஆண்டவர் செய்த கிருபையை தான் நம்ம பெரியப்படுத்துகிறோம். ஏன்னா அவர் கொடுத்து முடிச்சுட்டு நமக்காக வெயிட் பண்றாரு. கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அவர் செஞ்ச அதிகாரத்தையும் சாவியை கொடுத்திருக்கிறாரு, வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீ பயன்படுத்தணும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கொடுத்துட்டார். கிருபை கொடுத்துடுச்சு, விசுவாசம் எடுக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, கிருபை கொடுத்திருக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்கள். அல்லேலூயா. எப்பேற்பட்ட விசுவாசி, அவன் விசுவாசித்து அவனை ரட்சிப்புக்கு எதுவும் தடை கிடையாது. அவன் ஆண்டவரை முழு நிச்சயமா நம்புகிறான். எப்பேற்பட்ட விசுவாசி அப்படின்னா, அவன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட விசுவாசி, அவன் கைகளை வைத்தால் வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் என்று வசனம் அங்கு கற்றுக் கொடுக்கிறது. கைகளை வையுங்க, யாரையும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. உங்க சொந்த உங்க மனைவி, பிள்ளை, கணவர், மனைவி, ஆண்டவர், சகோதர, சகோதரி, யாரையும் விட்டு வைக்காதீங்க. முதலாக உங்க கரங்களை வைத்து என்ன பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. பிராக்டிஸ் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அது அப்படியே உங்களுக்கு அந்த வெற்றிகளை, விடுதலைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார், உண்டாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. பிசாசை டீல் பண்றது போல அங்க வியாதியை டீல் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாவத்தை டீல் பண்றது போலதான் வியாதியை டீல் பண்ணினார். அல்லேலூயா. அதனால பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னாரு, அங்கு வியாதியும் அங்கு சுகம் அடையும். ஆமேன். பாவம் ஒருவனுக்கு மன்னிக்கப்படும் பொழுது அவன் வியாதியின் கட்டுகள் விலகுகிறது. பாவம் மறையும் பொழுது பாவத்தின் விளைவாகிய வியாதியும் அவனை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. எதனால அது உருவாகிறதோ அதை அவர் டீல் பண்றாரு. அதை எடுக்கும் பொழுது அதன் மூலமாய் அதன் விளைவாய் வந்தவையும் அதோடு கூட சேர்ந்து எடுக்கப்படுகிறது. கரங்களை உயர்த்தி, ஒருவேளை நீங்க இணையத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இங்க இருக்கிறீங்க அப்படின்னா என்னோடு கூட நீங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். விசுவாசம், அப்பேற்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க இருங்க. உங்க கூட இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபிங்க. ஒருவேளை உங்க வீட்டுல வியாதிப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக நீங்க விசுவாசமா இருங்க. ஆண்டவர் உங்க விசுவாசத்தை கண்டு அவர்களை ரட்சிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த 4 விதங்களிலும் இப்பொழுது நாம யாராருக்காக உங்க கண்களை முன்பாக நிறுத்தி கொள்ளுங்கள். யாராருக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க இந்த ஒரு 2-3 நிமிடங்கள். ஆனால் கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க என்று ஒரு நிமிஷத்துல நம்ம ஜெபம் செய்து முடிப்போம். யாவரும் நல்ல கரங்களை உயர்த்தி விசுவாசித்து, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, என் சகோதர சகோதரியா, கணவர் மனைவியா, பிள்ளைகளா, யாரா இருந்தாலும் ஆண்டவரே, நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன். அந்த வியாதிப்பட்டு இருக்கிற மனிதருக்காக நான் விசுவாசி. ஒருவேளை என் சொந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவனமா இருக்கலாம். நான் அந்த பகுதியில் என் கைகளை நான் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வல்லமையை நான் இப்பொழுது பயன்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் விலகி போ. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே பிசாசை துரத்துகிறத போல நான் அதே அதிகாரத்தோடு துரத்துகிறேன். பிசாசை எதிர்த்து நிற்கிறது போல நான் இந்த வியாதியையும் எதிர்த்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே.
அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான் என்பது போல அப்பொழுது அந்த வியாதி என்னை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எதிர்க்கிறேன் அவைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. தேவனே, என் பாவங்களை நீர் மன்னிப்பீராக. என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன். என் பாவங்களை மன்னிப்பீராக. எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நான் என்னை மன்னிக்கிறேன் அப்பா. என்னையே மன்னிக்காத சில காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவரே, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப். நான் என்னையே இப்பொழுது மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மற்றவர்கள், என் கணவர், என் மனைவி, மற்றவர்கள், சகோதர சகோதரிகள், என் பெற்றோர்களோடு கூட இருந்த அந்த காரியங்களை இப்பொழுதே நான் இப்பொழுது அவர்களுக்கு மன்னித்து விடுகிறேன் ஆண்டவரே. அவங்க சுகம் அடையும்படியாய் நான் இப்பொழுது அவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆரோக்கியம் அடையும்படியாய் நான் இப்பொழுது மன்னிக்கிறேன். அவர்களை குறித்த மனத்தாங்கள் என் இருதயத்தில் இருக்கிறது. அவர்களை குறித்தான என் சிறு வயதில் நடந்த சம்பவங்கள், அவர்களை குறித்தான காரியங்கள், அவர்களை குறித்தான இடரல்கள் என் இருதயத்தின் ஆழத்திலே, மன ஆழத்தில் பதிந்திருக்கிறது. நான் இப்பொழுது அவைகளை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நான் இப்பொழுதே அவர்களுக்கு மன்னித்து அவைகளை அகற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது அவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன். லெட் them be released இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் சுகம் அடையட்டும், விடுதலை அடையும்படியாய் நான் அவர் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இந்த மனத்தாங்கல்கள் விலகட்டும் ஆண்டவரே. ஓ, அவர்கள் சரீரங்கள் சுகம் அடையும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, இயேசுவின் ரத்தத்தினாலே. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரம் வைத்து ஜெபிங்க, கரம் வைத்து ஜெபிங்க. ஒருவேளை உங்க வீட்டுக்கு போறீங்கன்னா உங்க கரத்தின் குறித்து நினைவு கூர்ந்து ஜெபிங்க. உங்க கரத்துல யாராவது வீட்டுல யாராவது இருப்பாங்க, உங்க மேல கரத்தை வைத்து ஜெபிங்க. இணையத்தில் பார்க்கிற ஜெபிங்க இயேசுவின் நாமத்தினால. ஓ, என் பிள்ளை, என் கணவர், என் மனைவி, என் சகோதரி மீது இருக்கிற இந்த பலவீனம் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். நான் கரங்களை வைக்கிறேன். இது பரிசுத்த ஆவியானவருடைய கரம், இயேசு கிறிஸ்துடைய கரம் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே. தகப்பனே, இன்றைக்கு அப்படியாய் விசுவாசித்த ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்கினீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒருவேளை இன்று இப்பொழுதும் விடுதலை ஆகாமல் இருக்கிற என்ற காரியமா இருந்தாலும் அவைகளை இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் சரீரங்களை விட்டு விலகி போ என நான் கட்டளை கொடுக்கிறேன். ஓ, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ so much.